வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். லைட்டாக கோல்டு, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது தொண்டையெல்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட மினி சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், அரபிக் காதலன். ஸோ போன பார்ட் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அண்ட் போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, நீங்கள் ஃபசி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வாங்க இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஃபசிக்கிட்ட வந்தா ஃபசி ரூமில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. சொல்லு இருக்கேன். எப்போ உங்கள் அண்ணன்ட்ட பேச போகிற? உங்கள் அண்ணன் வேற வந்துட்டான், எப்போ பேச போகிற? நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல, நீ பொறுமையாக இரு, நான் பேசுகிறேன். எப்படி பேச போகிற? இன்னும் 2 வருஷத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. எப்போ பேச போகிற? ஜெயம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் பேசுகிறேன், அண்ணன்கிட்ட பேசுகிறேன். அவனே இன்னைக்கு மார்னிங்காக என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தான்? ஃபசிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுண்டா, அப்புறம் வேற எக்கியாக இருக்கான் சொல்லிட்டு இருந்தான். இப்படி என்ன பண்ண போகிற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க உனக்கு. ஜெயம் நம்புடா, நான் அப்படியெல்லாம் போயிட மாட்டேன். ஃபசி, நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க நினச்சி பாரு. ஜெயம், நான் பேசுகிற ஜெயம், பாப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணா கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறேன். ஆனால் நீ சீக்கிரம் வேலைக்கு போகணும். ஏய், நான் வேலைக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? சரி, கல்யாணம் உனக்கு எனக்கு நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? அஸ்தோஃபில்லா, அப்படிலாம் சொல்லாத. நடக்கும். நடக்காட்டி தயம் சொன்னா கேளு, நடக்கும். நம்ம 2 பேருக்கும் தான் நடக்கும் தயம், நம்பு. பாப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசுகிறேன், நீ நம்பு தயம். நீ சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போ. இந்த 2 வருஷம் டைம் இருக்குது. சீக்கிரம் நீ துபாய் போ, அண்ணா கூட இருந்து வேலை செய். நானே வீட்டில் பேசுகிறேன் தயம், நம்புடா. சரிடி, நம்புகிறேன். உனக்காக நான் சீக்கிரம் துபாய் போகிறேன். ஆனால் கட்டினா உன்னை தான் கட்டுவேன், இப்பே சொல்லிட்டேன். தயம் நம்ப தயம், இன்ஷா அல்லாஹ் நம்ம 2 பேரும் தான் நிக்கா பண்ணிப்போம். நம்புறேன்டி, நம்புகிறேன் அப்படின்ட்டு தேவங்க ஃபசியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட வந்தா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு சிரிக்கிறேனே தெரியல, ஆனால் நான் பாட்டுக்கு சிரிக்கிறேன். அதுவும் இந்த சென்ட் பாட்டிலை பார்த்து சிரிக்கிறேன். அது அப்படியே அந்த பர்ஃப்யூமை எடுத்து ஸ்மெல் பண்ணுறீங்க. எவ்வளோ நல்ல ஸ்மெல், நல்லா இருக்குல்ல? துபாய் சென்ட்டு தான், என்ன ஒரு ஸ்மெல்லு அப்படின்ட்டு அந்த பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு அந்த சென்ட் பாட்டிலை பார்த்தோன்னே ஜங்குக் நினப்பு வந்திருக்கும். நீங்கள் அதையே பார்த்துட்டு அவரை நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்துருப்பீங்கல்ல டெரஸில், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் அவரை நினச்சி சிரிக்கிறீங்க. எவ்வளோ அழகாக இருந்தான் அந்த பையன், கண்ணில் சுருமா போட்டுட்டு நல்லா இருந்தார்ல. ஆனால் அவர் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கும் அந்த மிரர் முன்னாடி பார்த்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் உங்கள் தம்பி பார்த்துட்டு, ஐயோ அம்மா இங்கே பாரு. என்னடா, எதுக்குடா இப்போ கத்துற? அம்மா இங்கே பாருமா, ஒயன கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சிட்ருக்கா. ஐயோ பைத்தியமே ஆயிட்டாமா அப்படின்ட்டு உங்கள் தம்பி உங்களை பார்த்து சொல்லும் போது உங்கள் அம்மா வந்து உங்கள் முதுகுலே ஒன்று போட்டுட்டு, அம்மா எதுக்குமா அடிக்கிற, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா என்ன நான் பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. இப்போ எதுக்குடி கண்ணாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க பைத்தியம் மாரி? அது இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, இந்த சென்ட்டு ஸ்மெல்லுமா, ஸ்மெல்லு என்னமோ சரியே இல்லை உன் போக்கு அப்படின்ட்டு உங்கள் அம்மா திரும்ப உங்களுக்கு முதுகுலே ஒன்று போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. தாய்க்குளம் ஓவராக தான் அடிக்குதோ, எப்பா என்ன அடி அப்படின்ட்டு நீங்களும் முதுகில் தேய்ச்சிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கோபமாக நீங்கள் காலேஜ் வாசலில் நின்று அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி வரட்டும், ஃபசிக்கு இருக்குது,
எப்படி அவ நான் அழைக்க வரேன்னு சொன்னப்போ வேணாம் அண்ணன் கூட வராலாமே. வரட்டும், இன்னைக்கு இருக்கு, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம், ஜங்குக்கா இல்லை ஒயனான்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் கோபமாக இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் ஃபசியை கூட்டிகிட்டு பைக்கில் வராரு. ஃபசியும் அப்படியே மஃப்தாவை மட்டும் கழட்டிட்டு வர்றா. வந்து உங்களை ஹக் பண்ண வரா. நீங்கள் அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்கு என்ன வரவேன்னா சொன்னேன்? ஏய், அதான் ஜங்குக்கண்ணா இருக்கான்ல, அவன் கொண்டாந்து விட்டு அழைச்சிட்டு வந்துடுவான். ஓ, இத்தனை நாளாக நான் தானே பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இது புதுசா? ஏய், புதுசாலாம் இல்லை, அவன் வரணும்னு சொன்னான், சரி வா அப்படின்னு. ஓ ஹே மிஸ்டர். ஆ, என்ன என்னங்க மகாராணி? உங்கள் அண்ணனை சும்மா இருக்க சொல்லு சரியா? ஏய், அவன் அப்படி தாண்டி ஒன்ட்ட தாண்டி வம்பு பண்ணுறான் அவன். மற்றபடி அவன் நல்ல பையன்டி, என்கிட்டலாம் இப்படிலாம் பண்ண மாட்டான். ஏன் என்னக்கிட்ட மட்டும் உங்கள் அண்ணன் இப்படி வல்லுன்ட்டு வரணும்? ஏய் விட்ரி, அது ஏனே தெரியல. சரிதான், சரி வா, லேட் ஆகுது, நம்ம போகலாம். சரி கோவமாக இருக்காத, மூஞ்சி நல்லா சிரிச்சு மெரிக்க வை, அப்போ தான் பசங்க பார்ப்பானுங்க. ஆமாம்ல அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே இப்போ ஓகேவா? ஓகே, என் ஒயன் அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவங்கள சுற்றி போடுறா. இதெல்லாம் ஜேகே பார்த்து கண்ணு ரொம்ப ஓவராக பட்டுற போது. ஏய், உங்கள் அண்ணன் சும்மா இருக்க சொல்லுடி, வர்ற டென்ஷனுக்கு அப்படியே உங்கள் அண்ணன் வாயிலே குத்திடுவேன். ஜங்குக்கண்ணா அமைதியாக இருண்ணா, நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. நீங்கள் இருந்தால் எதுனா பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அவகிட்ட, நீ கிளம்பு. சரி ஃபசி, அப்போ நான் கிளம்புறேன். நீ பார்த்து கூட்டிகிட்டு போ, கண்ணு ஃபுல்லாக பட்டுற போது அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டே போகிறாரு. நீங்கள் லைட்டாக முறைச்சிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப சிரிக்கிறாரு. உங்களை அவருக்கு பிடிக்கவும் ஸ்டார்ட் ஆகிட்டு லைட்டாக. பார்க்க எவ்வளோ அழகாக லட்சணமாக அழகாக இருக்கான், பேசினா மட்டும் ஏன் இப்படி இருக்கான் எனக்கு புரியவே இல்லை. இவனை பார்த்தா சைட் அடிக்கிற மாரி பார்க்குறான், இல்லைனா திட்டுறான், எதுனா பண்ணுறான். என்ன பண்ணுறது இவனை அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க ஜேகேவை. இப்படியே காலேஜும் முடிஞ்சிருக்கும். ஜேகே தான் மறுபடி ஃபசியை பிக்கப் பண்ண வந்து நிற்கிறாரு. அப்போது ஃபசி ஃபுர்காலாம் போடாமல் நார்மலாக வரா. ஜேகே இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு, ஃபசி ஃபுர்கா எங்க? அண்ணா அது அது வயன்கிட்ட இருக்கு. ஃபுர்கா போடாமல் ஏன் இங்கே வரையும் வந்திருக்க? வயன் எங்க? ஆமாம், உன் பக்கத்தில் நிற்கிற இந்த பொண்ணு யாரு? அண்ணா அது யாருன்னு கேட்டேன். ஒயன் எங்க? உன் ஃபுர்கா எங்க? நீங்கள் அப்படியே அந்த ஃபுர்காவில் உள்ள மஃப்தாவை இப்படி தூக்கி விட்டுட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும். வயன் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியே அவர் ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாரு. என்ன பொண்ணுடா இவளுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குது ஃபுர்கால பார்க்க. முஸ்லீம் பொண்ணாக இருந்தா நானே கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது? அல்லா, என்னடி பண்ணுற? என்னை ஏதோ நீ பண்ணுற, ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவர் உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸ்லாம். அப்போ ஃபசியை பார்த்து முறைக்கிறான். எதுக்கு நான் முறைக்கிற? என்ன பண்ணிகிட்ருக்க? இவகிட்ட எதுக்கு ஃபுர்கா கொடுத்த? ஏன்னா கொடுக்கக்கூடாதா? இல்லை, இதெல்லாம் தப்பு, நீ அதெல்லாம் கொடுக்காதே. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, எதுக்கு இப்போ ஃபசி ஃபுர்கா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்கிட்ட?
என்ன திடீர்னு? நாங்கள் இப்படி தானே இருப்போம். நீங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே எதை யோசித்து பண்ணுங்க, ஓகேவா? இன்றைக்கி நான் பார்த்தேன், நாளைக்கு பாப்பாவோ இல்லை உன்னோட அப்பாவோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் இப்போ என்ன நினச்சா உங்களுக்கு என்ன? ஃபசி கூட்டிகிட்டு போயோல, ஃப்ரிக்காவை மாட்டிட்டு வா நீ. வயன் வந்துட்டு போகலாம். இருடி, என்னன்னு கேட்குறேன் இவன்கிட்ட. போறியா வயன்? சொன்னால் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், போ அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் பேச போகிறீங்க, அதுக்குள்ளே ஃபசி உங்கள் கையை பிடிச்சிட்டு, வயன் பேசாத, வா போகலாம். என்ன? அப்போ தலையாட்டிருப்பா, அதனால நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு சரி வரேன் அப்படின்ட்டு நீங்களும் அவ கூட போகிறீங்க. போய் ஃபுர்காலாம் மாற்றிட்டு வரீங்க. ஆனால் ஜேகேக்கு உங்களை அந்த ஃபுர்காலை பார்த்தது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படியே நீங்களும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ தெயோங் வீட்டில் தான் டெரஸில் ஃபசி தான் கூட நிற்கிறா. தெயோங், யாருன்னா பார்த்துட போகிறாங்க தெயோங். யாரும் பார்க்க மாட்டாங்கடி, ஓரா பண்ணாத. தெயோங், இல்லை யாருன்னா பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக போயிடுறேன் வீட்டுக்கு. நீ நீ கையை விடு தெயோங். ஃபசி செத்தவ், நீ கூட இருடி, நான் என்ன பண்ணிட போகிறேன் உன்னை. தெயோங் தெயோங், நீ புரிஞ்சுக்கோ தெயோங், இதெல்லாம் நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம், இப்போ வேணாம், அண்ணன் இருக்கான். அண்ணன் அண்ணங்க அதை சும்மா சும்மா என்ன பண்ணிட போகிறான்? தெயோங் புரிஞ்சுக்கோ, வேணாம். சொன்னால் கேட்க மாட்டல்ல நீனு, போ போ. தெயோங் அப்படி அப்படி யோசிக்காத தெயோங். இல்லை ஃபசி, நீ போ, நீ தான் அண்ணனுக்கு பயப்படுற பொண்ணாச்சு, போ. தெயோங். அப்போ ஜேகே அம்மா தாங்க ஃபசியை கூப்பிட்றாங்க. ஃபசி ஃபசி எங்கே இருக்க? லியோபேட்டுக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா ஃபசி அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே வராங்க. ஃபசி அப்படியே தெயோங்கோட கையை அப்படியே உதறி விட்டுட்டு ஓடிடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு அம்மா இங்கே தான் இருக்கேன். சரிம்மா. அம்மா தொழுதுட்டியா? தொழுதுட்டேம்மா. சரி லியோபேடுக்கு சாப்பாடு கொடுத்தியா? இந்தோ அம்மா கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க. சரிம்மா. சரி நீ பார்த்துக்கோ, நான் போய் தொழுதுட்டு வரேன். சரிம்மா அப்படின்ட்டு அவளுமே லியோபேடுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. இப்போ ஜேகே தான் அவரோட ரூமில் படுத்துட்டு உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. அவள் அந்த ஃபுர்கால நல்லா இருந்தால, அழகாக இருந்தால, அவளோட அந்த கண் அது மட்டும்தான் ஏன் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிது. ரொம்ப அழகாக இருந்தா. அப்படியே அவளை நிக்கா பண்ணிக்கணுன்னே தோணுச்சு எனக்கு அப்போது. ஆனால் முடியாதுல்ல, நிக்கா எவ்வளோ பெரிய வார்த்தை, அதை போய் நான் அவளுக்காக சொல்லியிருக்கேன்ல. யா அல்லாஹ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே தான் அவங்க 2 பேருக்குமே டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ ஒன் டே ஃபசியோட அக்காவுக்கு கல்யாணம். ஸோ அந்த நிக்காக்கு தான் நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. கிளம்பிட்டு ஃபசியை போயும் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அந்த இதுக்கு போயிருப்பீங்க, ஃபங்க்ஷன் ஹாலுக்கும். நீங்கள் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாரையுமே தெரியும்ல, நீங்கள் அதனால் ஜாலியாக எல்லாருக்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபசியோட ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும். அப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அவள் பேர் மெஹரா. அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா. ஃபசியோட மாமா பொண்ணு தான் அவள், ரொம்ப அழகாக இருக்கா. அவள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கா. அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள பெரியவங்க எல்லாருமே மெஹராக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, மெஹராக்கும் ஜங்குக்கும் சீக்கிரம் முடிச்சு வச்சிடலாம், முடிச்சு வச்சாதான் அடுத்த கல்யாண ஜோடி அவங்க தான். நம்ம வேணா ஏன் இன்னும் 2 மாதத்தில் நிச்சயம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. மெஹராக்கானா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி தான் இருக்குது. நீங்களும் உங்கள் மெஹரா கிட்ட கேட்குறீங்க. ஓய் மெஹரா, சொல்லுவாயன், உனக்கு ஜேகேவை பிடிக்குமா? அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதை தாண்டி நிக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் அவனை வச்சு நான் யோசித்ததில்ல.
சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் நான் ஜேகேவை பார்த்ததில்ல. ஓ, ஓகே. ஏன் ஏன் நீ கேட்குற? உனக்கு எதுவும் ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? சே அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே வைன். இல்லை, எதுக்கு சிரிக்கிற நீனு? நீ சொல்லும் போதே தெரியுது ஏதோ ஒன்று ஜேகே மேலே உனக்கு இருக்குது. அதனால தானே நீ என்னை கேட்ட எப்படி? ஆஹா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வயன், நீ பார்க்குற பார்வை எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜேகேவை நீ வித்தியாசமாக பார்க்குற, எனக்கு அது ஃபீல் ஆகுது வயன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் பார்க்கல. அது சைட் அடிப்பேன், அவ்வளோதான். வயன், சைட் அடிக்கிறதுக்கும் நம்ம லவ்வாக ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ 2வது கேட்டகரி, லவ்வாக தான் ஜேகேவை பார்த்த. சைட் அடிக்கிறது வெக்கப்பட்டுட்டே இருப்பியா எப்பயுமே? நீ வெக்கவும் பட்ட, அதே நேரம் ஏக்கமாக ஜேகேவை பார்த்த. நான் அதை பார்த்தேன் வயன் உன் கண்ணில். நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. மெஹரா, என்ன நீ ஏதேதோ பேசிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம சாப்பிட போகலாம். இல்லை வயன், நீ சொல்ல, உனக்கு ஜேகே மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குது தானே? மெஹரா, அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு. வயன், அப்படி எதுவும் இல்லைனா நீ ஏன் என்கிட்ட கேட்ட உனக்கும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு? அது நார்மலாக கேட்டேன் நான். பொய் சொல்லாத வயன், உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ட்டு அவளும் கிளம்பியிருப்பா. நீங்கள் அப்படியே உட்காந்து யோசிக்கிறீங்க. அப்போ ஃபசியும் உங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. சடனாக ஜேகே வந்துட்டு, என்ன சாப்பிட போல? இல்லை, இன்னும் இல்லை. ஓ, என்ன மேடம் அப்படி என்னமோ யோசனையில் இருக்கீங்க? என்ன? அது தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே உட்காந்துருக்க போகிறேன்? ஹலோ, ஒன்றை தான். என்ன ஆச்சு உனக்கு? என்ன எனக்கு வித்தியாசமாக இருக்க? அப்போ நீங்கள் அப்போ தான் அவரோட கண்ணை பார்க்குறீங்க. அவர் கண்ணில் சுருமா போட்டிருக்காரு. அவர் கண்ணில் சுருமா போட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவர் கண்ணே பார்க்குறீங்க. இந்த கண்ணில் தான் நான் முதல் நாள் விழுந்தேன். அப்போலேருந்து நான் இன்னும் அந்த கண்ணை விட்டு வரலை அப்படிங்கிற மாரி நீங்கள் பாட்டுக்கும் நினச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே கையை ஆட்டி பார்த்துட்டு, என்னமோ ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அவரும் போயிருப்பாரு. இப்போ நீங்கள் ஃபசி மெஹரா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ மெஹரா தான் ஜிமினை பார்த்துட்டே இருக்கா. ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு, மெஹரா, என்னடி? நான் உன்ட்ட என்ன கேட்குவா? கேளு. என்ன? ஒன்றும் இல்லை, உனக்கும் ஜிமினுக்கும் இதுவும் ஓடுதா? நீங்கள் அப்படி கேட்டோன்னே அவள் வெக்கப்படுறா. என்ன மெஹரா, வெக்கம்லாம் படுற? ஆமாம். எப்போலேருந்து இது? அப்போது ஃபசி, அது 3 இயர்ஸாக ஓடிட்டுருக்கு. 3 இயர்ஸாவா அப்படின்ட்டு வாயில் கை வைக்கிறீங்க. ஆமாம் வயன், 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, வரே வா, சூப்பர். அப்போது ஃபசியை பார்த்துட்டு சொல்லிட்டியா? தெரியும் அவளுக்கும். யார்? தேயோங் பற்றியா? ஆஃப்கோர்ஸ் அவரை பற்றி தான். தெரியும், ஃபசி சொல்லியிருக்கா என்கிட்டையும். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவள் தான், உனக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, நமக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். சீக்கிரம் உனக்கு செட் ஆயிரும், கவலைப்படாத அப்படின்ட்டு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தா நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. மெஹரா சொன்னதே பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகேவை லவ் பண்ணுறோமா? நம்ம பார்ப்போம், சைட் அடிப்போம், பேசுவோம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப
ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது இவரை நினைக்க அப்படின்ட்டு நீங்கள் எங்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. அந்த சைட் ஜேகே கிட்ட வந்தா ஜேகே அவர் ரூமில் இருந்துட்டு, இன்னைக்கு எதுக்கு அவ நம்மளை அப்படி பார்த்தா? நம்ம என்ன ஒரு மாதிரி இருந்தோமா என்ன? இல்லையே, நல்லா தானே இருந்தோம். அப்புறம் என்ன? அப்போது உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுறாரு அவர். யார்? அப்போது அவருமே அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஜங்குக் பேசுகிறேன். இவர் எதுக்கு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாரு? வலைக்கும் இஸ்லாம். என்ன? ஒன்றும் இல்லை, இதுதான் என் நம்பர்னு சொல்ல மெசேஜ் பண்ணேன். ஓ, இதை சொல்ல தான் மெசேஜ் பண்ணியிருக்காரா? ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களுமே மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த பாட்டு இதோடய முடிச்சுக்கிறேன். அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட். டாடா பாய், லவ் யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன்.